Good morning students. இந்த வீடியோல நம்ம Similarity of Triangles பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல Similarity of Trianglesல ரெண்டு டைப் பார்த்தோம். SSS or AAA. SSS அப்படின்னா மூணு சைடும் ஈக்குவல் or otherwise மூணு ஆங்கிளும் ஈக்குவல். இது ரிலேட்டடா இருக்கிற சிமிலாரிட்டி பத்தின தியரம்ஸ் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போறது வந்து SAS கிரைட்டீரியன் யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரியா? வாங்க தியரம் பார்க்கலாம். If one angle of a triangle is equal to one angle of the other triangle. So ஒரு triangle இருக்கிற ஒரு angle இன்னொரு triangle இருக்கிற அதே ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா and the sides including these angles are proportional. அதாவது இந்த சைடு வந்து சரி இந்த ஆங்கிள் வந்து எந்த சைடுல இருக்கோ அந்த ரெண்டு சைடும் ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சு அப்படின்னா then the two triangles are similar. அதாவது ரெண்டு சைடும் ப்ரொபோர்ஷனல் ஒரு ஆங்கிள் ஈக்குவல். சரியா? இப்போ இதுதான் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன். இந்த இதுதான் ப்ரூஃப் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கன்சிடர் பண்றோம். ABC DEF. இதுல வந்து ரெண்டு சைடு ப்ரொபோர்ஷனல், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆங்கிள் A ஆங்கிள் D ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ABC ஒரு ட்ரையாங்கிளும் DEF இன்னொரு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். சரியா? இதுல PQ அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த AB ஓட லென்த் என்னவோ அதே அளவு இந்த இடத்துல DP எடுத்துக்கிறோம். அதே மாதிரி AC ஓட லென்த் என்னவோ அதே அளவுக்கு DQ எடுத்துக்கிறோம். இங்க ஒரு பாயிண்ட் P, இங்க ஒரு பாயிண்ட் Q. இது ரெண்டையும் ஒரு லைன் மூலமா ஜாயின் பண்றோம் PQ அப்படின்னு சொல்லி. சரி, வாங்க எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல். ஸோ AB by DE equal to AC by DF. இப்போ வந்து என்ன பண்றோம்னா DPயை வந்து AB ஈக்குவல் வர மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி DQவும் ACயும் ஈக்குவல். ஸோ இப்போ PQ ஜாயின் பண்ணிடுறோம். நவ் இப்போ என்ன சொல்லலாம்னா இந்த PQவும் இந்த EFவும் parallel. ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணி இது ரெண்டும் parallel அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். அதாவது ABCயும் DPQ அதுதான் லென்த் வந்து ஈக்குவல் எடுத்திருக்கோம்ல, அதனால இதோட இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா ஆங்கிள் ஏவும் டியும் ஈக்குவல், பியும் பியும் ஈக்குவல், சியும் கியூவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ இது ரெண்டும் பேரலல்ங்கிறதுனால ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஈக்குவல் ஆயிரும். அதே மாதிரி ஆங்கிள் கியூவும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ இதுல இருந்து டைரக்டா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் சிமிலர் டு DEF. சரியா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? தென் இங்க ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட படம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆங்கிள் P வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஆங்கிள் Pயோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து இந்த ட்ரையாங்கிளோட சைடுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, ABயோடது வந்து 3.8. இந்த சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் எடுத்துக்கலாம், அதுதான் ஈஸியா இருக்கும். இப்போ 6 அப்படின்னா இங்க வந்து 12 இருக்கு. ஸோ இதுக்கு இது ப்ரொபோர்ஷனல். சரியா? தென் அடுத்தது 3.8 வந்து 7.6க்கு தான் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தென் இந்த 3 × √3 இந்த டேர்முக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதனால எப்படி எடுக்கணும்னா AB by RQ தான் எடுக்கணும். சரியா? இந்த இடத்துல எடுக்கும்போது கவனமா பாருங்க, இந்த சைடும் இந்த சைடும் தான் ஈக்குவல் அப்படி எடுக்கக்கூடாது, ப்ரொபோர்ஷனலா இருக்கிறது தான் எடுக்கணும். ஸோ ABக்கு வந்து RQ தான் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தென் ACக்கு வந்து RP ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தென் BCக்கு வந்து PQ ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணோம்னா வேல்யூ 1/2 கிடைக்குது. ஸோ
இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் இந்த ட்ரையாங்கிளோட சைடுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? தென் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆங்கிள் P ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்கிள் Pங்கிறது இதோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது எந்த சைடில் இருக்கு? 12க்கும் 6√3க்கும் இடையில இருக்கு. அப்படிதானே? பார்த்துக்கோங்க. 12க்கும் இதுக்கும் அதாவது 6க்கும் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் மூணையும் சம் பண்ணோம் அப்படின்னா 180 கிடைக்கணும். ஸோ 180லேருந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 மைனஸ் 80 பிளஸ் 60. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 40. ஸோ ஆங்கிள் பியோட வேல்யூவும் 40. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆங்கிள். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A girl of height 90 centimeter. நான் டயக்ராம்ல ஒரு கேர்ள் எல்லாம் வரையல, சும்மா அது கேர்ள்னா கேர்ள் எழுதியிருக்கேன், லேம்ப் போஸ்ட் எழுதியிருக்கேன். சரியா? பாருங்க, a girl of height 90 centimeter is walking away from the base of a lamp post at a speed of 1.2 meter per second. இங்க மீட்டர்ல சொல்லிருக்காங்க, இங்க சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திக்கோங்க. சோ 0.9 மீட்டர் அந்த கேர்ளோட ஹைட். சரியா? இப்போ லேம்ப் போஸ்ட் 3.6 மீட்டர் above the ground. சோ இதோட ஹைட் 3.6 மீட்டர். Find the length of her shadow after 4 seconds. இப்ப இந்த பொண்ணு இங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவ எவ்வளவு தூரம் நடந்திருப்பா, எவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்கிறத அந்த இது மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவளோட ஷேடோ எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு தான் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏபிங்கிறது லேம்ப் போஸ்ட் எடுத்துக்கிறோம், தென் சிடிங்கிறது கேர்ள்னு எடுத்துக்கிறோம். 4 செகண்ட்ஸ் கழிச்சு அப்படிங்கிறதுனால இப்போ 1.2 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல அவன் நடக்கிறா. அப்ப ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ்னா அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 4.8. சரியா? ஸோ பிடி ஈக்குவல் டு 1.2 மீட்டர் இன்டூ 4 செகண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4.8 மீட்டர். ஸோ பிடி ஓட டிஸ்டன்ஸ் இப்போ 4.8. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த டிஇ ஓட லென்த் என்னங்கிறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ ட்ரையாங்கிள் ஏபிஇயும் சிடிஇ இது ரெண்டையும் கன்சிடர் பண்றோம். இதுல ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் 90. ஸோ ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கு. தென் ஆங்கிள் இ ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஇ. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்குன்னு சொல்லிடுறோம். ஸோ சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுல பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ணலாம். பாருங்க, டயக்ராம்ல இருந்து BE by DE equal to AB by CD. சரியா? AB by CD, BD by DE equal to AB by CD. So இப்போ BE ஓட length 4.8 plus X. Then DE ஓட length X. Then AB value substitute பண்ணிருக்கோம். So simplify பண்ணோம்னா X equal to 1.6. So இதுதான் அந்த பொண்ணோட ஷேடோவோட லென்த். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. சரியா? தென் அடுத்த டாபிக் ஏரியாஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது ரிலேட்டடா தான் இந்த தியரம் பார்க்க போறோம். பாருங்க, the ratio of the areas of two similar triangles is equal to square of the ratio of their corresponding sides. So இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பாருங்க, இப்போ
அதாவது ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி பிக்யூஆர் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் தான் ப்ரூஃப் பண்ணணும். இதோட ஏரியாவும் ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆல்டிடியூட் வரைஞ்சுக்கோங்க ரெண்டுக்கும். இது வந்து ஏஎம்னு ஒன்றும் இங்கே பிஎன் அப்படின்னு ஒன்று வரைஞ்சுக்கிறோம். இதுல இருந்து ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னா ஹாஃப், பேஸ் வந்து பிசி, ஹைட் வந்து ஏஎம். இங்க வந்து கியூஆர் பிஎன். சரியா? ஸோ இது ரெண்டுக்கும் போட்டுட்டோம். இப்போ இதோட ஏரியா டிவைடட் பை இதோட ஏரியா அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். இதுல ஹாஃப் ஆஃப் கேன்சல் ஆயிரும். தென் இப்போ சின்ன ட்ரையாங்கிள் ஏபிஎம் மட்டும் எடுக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிஎம்ல ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல். ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் தானே. ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் எம்மும் என்னும் ஈக்குவல். ஸோ ஏபிஎம் அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏபிஎம்மும் பிக்யூஎன்னும் சிமிலரா இருக்கும். ஸோ இது ரெண்டும் சிமிலரா இருந்துச்சுன்னா இதோட சைஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ ஏஎம் பை பிஎன் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ. சரியா? தென் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலர். இது ஏற்கனவே நம்ம எடுத்த ரிசல்ட். ஸோ இது சிமிலர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏபி பை பிக்யூ ஒரு சைடும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தென் இது ஈக்குவேஷன் 2னும் இது 3னும் எடுத்துட்டு therefore ஸோ ஏரியாவில் கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு வேணுங்கிற என்ன ரிசல்ட் வேணும் நம்ம ஸ்கொயர் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்றோம். அதாவது இந்த டேர்ம் ஏபி பை பிக்யூக்கு வந்து அதாவது இந்த டேர்ம் ஏஎம் பை பிஎன்னுக்கு வந்து ஏபி பை பிக்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். சரியா? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ using 3 we get. so இந்த entire term இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.